சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இது நமக்கான விடியலாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? ஏதாவது ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா? இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு விடிவு இருந்துவிடக் கூடாதா? வெற்றி உன் வசமாகிவிடக் கூடாதா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ குழந்தையே, சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது. இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு. இன்று உன் பாதைகளை நான் மாற்றி அமைத்து விட்டேன். இனி நீ புத்தம் புது பாதையில் பயணிக்கப் போகின்றாய். இதுவரை நீ கண்ட நிகழ்வுகள் எல்லாம் மறந்துவிடு குழந்தையே. இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கப் போகின்றாய். புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன். அது உன் கண்களில் படும்படி செய்துள்ளேன். இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற, நீ விரும்பியதை அடைய புதிய யுத்திகளை கையாளப் போகின்றாய். உன் நீண்ட நெடுநாள் காத்திருப்புகள் எல்லாம் சுபமாக போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கப் போகிறது. உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. கனவுகள் மெய்ப்பட போன்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய். இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும். நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக இருக்கும். உனது அறையில் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்க தேவையில்லை. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது. இப்பொழுதாவது நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். எனது பாதத்தில் தஞ்சம் அடைந்து உனது பாரத்தை என் மீது சுமத்தி விட்டாய் அல்லவா? இனி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நேரத்திலும் நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். நிச்சயம் உன் மனதில் நினைத்த காரியம் வெகு விரைவில் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.